சவுலு கையினாலதான் நான் சாவேன்னு தாவீது அறிக்கை பண்ற அளவுக்கு நம்பிக்கை போயிருச்சு. ஆனாலும் திரும்ப தேவ சமூகத்துக்கு வந்தா கர்த்தர் ஞாபகப்படுத்த படுத்த 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 அதை நான் நம்புவதை விட கர்த்தர் எனக்கு சொன்ன இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று அறிக்கை பண்ணுகிறேன். நமக்கும் அப்படித்தானுங்க. ஒரே காரியத்தை பலர் விதமா சொல்லும் பொழுது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, எல்லாமே எதிராக நிற்கும் பொழுது, இது நடந்துரும் போல இருக்கு. யோபு அதான் சொல்ல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு, அஞ்சினது வந்ததுன்றாரு. இப்ப நம்மள அறியாமலே அந்த சூழ்நிலைக்குள்ள போகும்போது ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு அறிக்கை இதெல்லாம் வந்துருது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திரும்பி வந்து தேவ சமூகத்துல முழங்கால் படிகிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அங்கே நீங்க யார்கிட்ட சொன்னாலும் ஓகே, ஆனா கர்த்தர்ட்ட வரும்போது கர்த்தரை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் காட் ஆஃப் ப்ராமிஸ், அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். அவர் உங்களுடைய மனதை அன்றைக்கு சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரி செய்து இதுதான்ப்பா உனக்குன்னு மீண்டும் மீண்டும் சொல்லி உங்களை நம்ப வைப்பாரு. நீங்க எழும்பி வரும்போது சொல்லுவீங்க, ஆண்டவரே அவன் 1000 சொன்னாலும், இந்த பிரச்சனை 1000 சொன்னாலும், நான் நீர் சொன்ன இதிலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய தரிசனத்திலே நான் நம்பிக்கையாக